கண்ணெடுத்து பைங்கிலி சரோஜா தேவி வரலாறு. இந்த சரோஜா தேவி சினிமாவுக்குள்ள வந்ததே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். இவர் ஸ்கூல் காம்படிஷன்ல பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஒரு நபர் இவரை பார்த்திருக்கிறாரு. இவ்வளவு அழகான பொண்ணு, அது ரொம்ப அழகா குரல் இருக்கு, இதை கண்டிப்பா சினிமாவில் நம்ம ஹீரோயினை அறிமுகப்படுத்தணும்னு அறிமுகப்படுத்தினாரு. அந்த முதல் படமே சூப்பர் ஹிட். அந்த நபர் யாரு? இவர் சினிமாவுக்குள்ள வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்ட போது இவருடைய அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் அதிகாரி. அவரு என்ன பண்ணாரு, இவங்க அம்மா நீ சினிமாவுக்கு போறதா இருந்தா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கினாங்க. அந்த சத்தியம்லாம் என்ன? தமிழ் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நீண்ட காலத்திற்கு அப்புறம் தான் முதல் ஹிட்ட கொடுத்தாரு, அதுவும் எம்ஜிஆர் அவருடன். இவர் அப்படி நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தமிழ் திரையுலகத்துல கோலோச்சிட்டு இருந்த எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் இவர்களெல்லாம் நடிக்க ஆரம்பித்தார். அப்போ இவங்க எல்லாரையும் விட அதிகமா சம்பளம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த சம்பளம் எவ்வளவு? இப்படி பீக்ல போயிட்டு இருக்கும்போது ரெண்டு முக்கியமான அரசியல் கட்சிகள் இவரை நீங்க உடனே எங்க கட்சியில வந்து